சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவா இருந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சு இது பண்ணி, ஏன்னா நீங்க இங்க இந்த ஜானர்ல ஃபீல் குட் மூவிஸ் ஆக்சுவலா போன வருஷம்லாம் நிறைய வந்தது. வித்லோ வந்தது, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது, எல்லாம் வருது, ஹிட் ஆச்சு, ஆல் செட் அண்ட் டன் ஆக்சுவலா நல்லா போச்சு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட் டியர் தேர்ட் டியர் ஆக்டர்ஸ்லாம் தான் நடிச்சிருந்தாங்க. ஒரு டாப் டியர் ஆக்டர் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்து ப்ராப்பரா டெலிவர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சு சாட்டிஸ்ஃபை பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. அந்த சேலஞ்சை எடுத்து அதுல வின் ஆயிருக்கிறதுக்கு தனியா சூர்யாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகும். ஏன்னா சூர்யா வந்து இந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு பண்றது, இந்த மாதிரி படம் ஓடினாதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும் மற்ற ஹீரோஸ்க்குமே. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். படமும் ரொம்ப நீங்க நெகட்டிவ் சொல்ற அளவுக்கு ரொம்ப இல்ல, நல்ல படம் தான். எனக்கு கேட்டீங்கன்னா தாராளமா பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஃபேன்ஸுமே தேட்டர்ல இப்போ வெளியே வராங்க, மற்றவங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு பாசிட்டிவ் என்ன நடந்ததோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சொல்லி கொஞ்சம் பார்க்க வச்சாதான் இந்த மாதிரி படம்லாம் ஓடும். ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அந்த மாதிரி மூவிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் அப்படின்னா படம்லாம் ரொம்ப கம்மி தியேட்டருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லி நிறைய பேர் என்கரேஜ் பண்ண மட்டும்தான் முடியும். ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டுக்கு எங்கேஜிங்காக இருந்து ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கிறதே படத்துக்கு சமவீன் தான்.